வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 6இல் 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் எனில் இங்கே 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரி பார்க்கணும். சரியா? முதல் பாருங்க, இடது பக்கத்தோட மதிப்பை கண்டுபிடிப்போம், வலது பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிப்போம். 2 சமமாக இருக்கா இல்லையான்னு நம்ம சரி பார்க்கணும். சரியா? பாருங்க, முதல்ல நம்ம பார்க்க போது முதல்ல பிராக்கெட் என்ன இருக்கு பாருங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 வெக்டர் கிராஸ் வந்தாலே நம்ம அணிக்கோவையை பயன்படுத்தணும். ஐ கேப், ஜே கேப், கே கேப். சரியா? அப்போ ஏன்ற வெக்டர் இங்கே இருக்குது. ஐ ஜே கேவோட கெழுக்கள். ஐயோட கெழு 2, ஜேவோட கெழு 3, கேவோட கெழு -1. அதுக்கடுத்து பாருங்க பி. பீன்றதில் இருக்கக்கூடிய ஐ ஜே கேவோட கெழுக்கள். ஐயோட கெழு 3, ஜேவோட கெழு 5, கேவோட கெழு 2. சரியா? இப்போ பாருங்க, இதை விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்த இந்த குறியீடு ஞாபகத்துக்கு வரணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஐ கேப் அப்படி இருக்கட்டும். இந்த ஐ இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சணும். அப்போ மறைச்சிட்டோன்னா 2 6 மைனஸ் பண்ணால் 5 -1 -5. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +5 மைனஸ் ஜே கேப். ஜே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 2 பேருக்குனா 4 மைனஸ் பண்ணணும். 3 -1 பேருக்குனா -3. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +3. சரியா? அதுக்கு அடுத்தது ப்ளஸ் கே கேப். கே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 2 10 மைனஸ் பண்ணணும். 3 9. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 6 5 கூட்டினா 11 ஐ கேப். அதுக்கு அடுத்தது பாருங்க, 4 3 கூட்டினோம்னா 7, 7ஐயும் மைனஸ் ஜேவையும் பேருக்குன்னா -7 ஜே கேப். 10லேருந்து 9 கழிச்சா 1, அப்போ 1 கே கேப் ப்ளஸ் 1 கே கேப். இதான் என்னது? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட மதிப்பு. இப்போ பாருங்க, நமக்கு என்ன வேணும்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், இந்த மதிப்பு வேணும். அப்போ இதுக்கும் சிக்கும் நம்ம என்ன செய்யணும்? கிராஸ் ப்ராடக்ட் இருக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே அணிக்கோவை தான் இல்லையா? ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஐ ஜே கேவோட கெழுக்கள். ஐயோட கெழு 11, ஜேவோட கெழு -7, கேவோட கெழு 1. அதுக்கு அடுத்து பாருங்க, சீன்ற வெக்டர். சீன்ற வெக்டர் இருக்கக்கூடிய ஐ ஜே கெழு. ஐயோட கெழு -1, ஜேவோட கெழு -2. -1 -2 3. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த குறியீடு ஞாபகத்து வந்துடணும். ஐ கேப். அந்த ஐ இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா பாருங்க, -21 மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ஓ 2 2 -2, இங்கே ஒரு மைனஸ், அப்போ +2ன்னு மாறிடும். அதுக்கு அடுத்தது மைனஸ் ஜே கேப். இந்த ஜே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 11 3 33 மைனஸ் பண்ணணும். ஓரொன்னா 1 -1, இங்கே என்ன இருக்குது? ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அது +1 மாறிடும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் கே கேப். இப்போ பாருங்கள், கே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருவோம். 11 -2 பேருக்குனா -22 மைனஸ் பண்ணணும். -1ஐயும் -7 பேருக்குனா +7. இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும், அப்போ -7 ஈக்குவல் டு பாருங்கள், -21 ப்ளஸ் -19 ஐ -19 ஐ கேப். அதுக்கு அடுத்து பாருங்கள், 33 ஒரு 1 34. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -34 ஜே கேப். -22 -7 -29 கே கேப். -29 கே கேப். இதான் என்னது? இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ பாருங்க, வலது பக்கம் இருக்கிறத நம்ம அப்படியே ஒரே ஸ்டெப்பாக கூட நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது பாருங்க, ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்டு ஏ வெக்டர். இதோட மதிப்பு கண்டுபிடிங்க. இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் கே கேப் டாட்ஸ். இதுக்கு வந்து என்னது? டாட், புள்ளிப்பெருக்கல். சீன்ற வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஐ கேப் -2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப்.
இது வந்து அதுக்கடுத்து வெளியில் இருக்க வந்து சாதாரண பெருக்கல் பீன்ற வெக்டர். பீன்ற வெக்டர் என்னென்னா 3 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். சரியா? அதுக்கடுத்து இந்த மைனஸை போட்டு எழுதிடுவோம். மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். பி வெக்டர் வந்து என்னென்னா 3 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் டாட்ஸ் என்ன வெக்டர் எழுதணும்? அதுக்கு சீன்ற வெக்டர் எழுதணும். சீன்ற வெக்டர் என்னென்னா மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டு ஏ வெக்டர். ஏ வெக்டர் என்னென்னா 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் கே கேப். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கணும். சுருக்கணும் நமக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம புள்ளி பெருக்கல். அப்போ புள்ளி பெருக்கலாம் அப்படியே கெழுக்கில் மட்டும் நம்ம பெருக்கினா போதும். இங்கே பாருங்கள், இதோட கெழு 2, இங்கே ஐயோட கெழு -1. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஜேவோட கெழு 3, இங்கே ஜேவோட கெழு -2. அதுக்கடுத்து இங்கே கேவோட கெழு -1, இங்கே கேவோட கெழு 3. என்ன செஞ்சிட்டோம்? புள்ளி பெருக்கல் எடுத்துட்டோம். இந்த வெளியில் இருக்கக்கூடிய வெக்டர் அப்படியே தான் வரும். 3 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். சரியா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸை போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த 2 வெக்டர் நம்ம புள்ளி பெருக்கல் எடுக்க போகிறோம். அப்போ அவருடைய கெழுக்கில் மட்டும் பெருக்கினா போதும். இங்கே ஐயோட கெழு 3, இங்கே ஐயோட கெழு -1, இங்கே ஜேவோட கெழு ப்ளஸ் 5, இங்கே ஜேவோட கெழு -2 ப்ளஸ் இங்கே கேவோட கெழு 2, இங்கே கேவோட கெழு 3. சரியா? இந்த வெளியில் இருக்க வெக்டர் அப்படியே வந்துடும். 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் கே கேப். சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 2ஐயும் -1 பெருக்கினா -2. அதுக்கு அடுத்தது 3ஐயும் -2 பெருக்கினா -6. -1 -3 அப்போ என்ன வரும் பாருங்கள், -3 வந்துடும். இன்ட்டு இந்த வெக்டர் எந்த மாற்றமும் இல்லை. 3 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். அடுத்து பாருங்கள், இந்த மைனஸ் ப்ராக்கெட் போட்டுருவோம். 3ஐயும் -1 பெருக்குனா -3, 5ஐயும் -2 பெருக்குனா -10, 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 + 6. இந்த வெக்டர் அப்படியே வந்துடும். என்ன இருக்குது பாருங்கள், 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் கே கேப். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பாருங்கள், -2 -6 -9. அப்போ -11 வருமா? -11 இன்ட்டு 3 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் வரும். இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்கள், -3 -10 -13, -13 + 6னா நமக்கு -7 வரும். இன்ட்டு 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் கே கேப். சரியா? இப்போது இந்த மைனஸ் உள்ளே பெருக்கிறோமா? -11ஐயும் 3ஐயும் பெருக்குனா -33 ஐ கேப், மைனஸையும் ப்ளஸையும் பெருக்குனா -11 5 55 ஜே கேப், ப்ளஸ்ஸையும் மைனஸ் 2 11 22 கே கேப். இப்போ பாருங்கள், மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். அப்போ +7, இந்த +7 உள்ளே பெருக்குமா? அப்போ ப்ளஸ் 7 2 14 ஐ கேப் ப்ளஸ் 3 7 21 ஜே கேப் ப்ளஸ் என்னது 7. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மாறிடும், -7 கே கேப். அடுத்த ஸ்டெப் இதை சுருக்கிடலாமா? -33 இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 14 வேறு குறி. அப்போ 33லேருந்து 14 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 19. என்ன 19? -19 ஐ கேப். அதுக்கடுத்து பாருங்கள், -55 ஜே ப்ளஸ் 21 ஜே வேறு குறி. அப்போ கழிப்போம். அப்போ 55லேருந்து 21 கழிச்சா 31. என்ன 31? 34. என்ன 34? -34 ஜே கேப் -22K -7K. அப்போ நமக்கு என்ன வரும்? -29 கே. இதுதான் நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர். பாருங்கள், முதல் ஆன்சர் என்ன இருக்குது? -19I -34J -29K. அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன எழுதலாம் பாருங்கள், 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து அந்த கணக்கு அப்படியே எழுதி A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் டாட் C வெக்டர் இன்டூ B வெக்டர்
மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்டு ஏ வெக்டர் என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. நம்ம முதல் கணக்கை முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்க. இரண்டாவதுல நம்ம முதல்ல இடது பக்கத்தை கண்டுபிடிச்சிருவோம். இடது பக்கத்துக்கு பிராக்கெட் முதல்ல பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் வந்தாலே நம்ம என்ன செய்யணும்? அணிக்கோவை ஐ கேப் ஜே கேப் கே கேப். சரியா? பாருங்க பீன்ற வெக்டர்ல ஐ ஜேவோட கெழு என்ன இருக்கு பாருங்க. ஐயோட கெழு 3, ஜேவோட கெழு 5, கேவோட கெழு 2. சீன்ற வெக்டர்ல ஐயோட கெழு -1, ஜேவோட கெழு -2, கேவோட கெழு 3. இதோடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அணிக்கோவின் மதிப்பு கண்டுபிடிச்சா முதல்ல ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த குறியீடு ஞாபகத்துக்கு வந்துடணும். பாருங்க முதல்ல ஐ கேப். இந்த ஐ இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 3 15 மைனஸ் -2 -2 பேர்னா -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +4ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது மைனஸ் ஜே கேப். ஜே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 3 9 மைனஸ் வரும். 1ஐயும் -1 2 பேர்னா -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +2 மாறிடும். ப்ளஸ் கே கேப். கே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா பாருங்கள் 3ஐயும் -2 பேருக்குனா -6 மைனஸ் பண்ணணும். -1ஐயும் 5 பேருக்குனா -5, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +5ன்னு மாறிடும். ஈக்குவல் டு 15 4 கூடனா 19 ஐ கேப். 9 2 கூடனா 11, அப்போ -11 ஜே கேப். -6 ப்ளஸ் ஐனா -1, அப்போ -1 கே கேப். இது வந்து என்னது? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஆனால் இடது பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது பாருங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இதோட மதிப்பு வேணும். அப்போ இது கிராஸ் ஏ. அப்போ பாருங்க கிராஸ் அப்படின்னாலே குறுக்கு பெருக்கம் அப்படின்னா நமக்கு ஐ கேப் ஜே கேப் கே கேப் தான். சரியா? அப்போ ஏ பாருங்க ஏன்ற வெக்டரில் ஐ ஜேவோட கெழு 2 3 -1 2 3 -1. இப்போ பாருங்க பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஐஜேவோட கெழு ஐயோட கெழு 19, ஜேவோட கெழு -11, கேவோட கெழு -1. இப்போ இதை விரிவுபடுத்தலாமா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு விரிவுபடுத்தும் போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? ஐ கேப். இப்போது ஐ இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிட்டோம்னா 3ஐயும் -1 பேருக்குனா -3 மைனஸ் பண்ணணும். -11 -1 பேருக்குனா +11 ப்ளஸ் இன்ட்டு -11 மாறிடும். சரியா? அதுக்கு அடுத்தது மைனஸ் ஜே கேப். ஜே இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிருவோம். 2ஐயும் -1 பேருக்குனா -2 மைனஸ் பண்ணணும். 19 -1 பேருக்குனா -19, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +19ன்னு மாறிடும். ப்ளஸ் கே கேப். கே இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா பாருங்கள் 2ஐயும் -11 பேருக்குனா -22 மைனஸ் பண்ணணும். 3 19 57. சரியா? இந்த இடத்துல என்ன வரும்? 57. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு -14 ஐ கேப் இல்லையா? -3 -14 ஐ கேப். இந்த இடத்துல 19ல் 2 கழிச்சா 17, அப்போது -17 ஜே கேப்னு வந்துடும். சரியா? இந்த இடத்துல பாருங்கள் 2 ஒரே குறி கூட்டினா என்ன வரும் பாருங்கள் -79. அப்போ -79 கேவை பேருக்குன்னா -79 கே கேப். இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர் 3வது ஆன்சர். சரியா? நம்ம ஒரே கணக்கில் தான் இருக்கோம். அப்போ இது வந்து 3வது ஆன்சர். அடுத்தது வலது பக்கம் பாருங்கள். வலது பக்கம் இருக்கிற இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும். போன கணக்கில் இந்த முதல் கணக்கில் நான் எல்லாம் ஒரே ஸ்டெப்பில் போட்டு காமிச்சேன். இப்போ தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தனியாக கண்டுபிடிப்போம், இதை தனியாக கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து 3வது நம்ம கழிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள் முதல்ல இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் நம்ம எழுதுவோமா? ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்டு பி வெக்டர். இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்ற வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் கே கேப் இன்டு சீன்ற வெக்டரில் என்ன இருக்குன்னா -ஐ கேப் -2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். சரியா? இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் பெருக்கல் என்ன இருக்குது? பீன்ற வெக்டர் இருக்குது. பீன்ற வெக்டர் என்ன? 3 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 2 கே
கேப் இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ரெண்டு வெக்டரும் புள்ளி பெருக்கல் அப்படியே கெழுக்களை மட்டும் பெருக்கினா போதும். இங்கே ஐயோட கெழு 2, இங்கே ஐயோட கெழு -1, இங்கே ஜேவோட கெழு +3, இங்கே ஜேவோட கெழு -2, இங்கே கேவோட கெழு -1, இங்கே கேவோட கெழு 3. சரியா? இந்த வெளியில் இருக்க வெக்டர் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வரும். 3i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 2k சரியா? இப்போ பாருங்கள், ரெண்டையும் -1 பெருக்குனா -2, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, 2 6 -3 இன்ட்டு 3i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 2k. இப்போ பாருங்கள், -8 -11, அப்போ -11 இன்ட்டு 3i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 2k. இந்த 11 உள்ளே பெருக்கிடுங்க. -11 -11 3 பெருக்குனா -33i கேப் ப்ளஸ் -55j கேப் ப்ளஸ் -22k. என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஒரு இதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஏ வெக்டர் டாட்ஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர், இதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏன்ற வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப் டாட்ஸ் பீன்ற வெக்டர் 3i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 2k கேப். இது எல்லாத்துக்கும் வெளியில் பெருக்கல் என்ன இருக்குது? சீன்ற வெக்டர் இருக்குது. சீன்ற வெக்டர் என்ன? -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு வெக்டர்களுக்கும் புள்ளி பெருக்கல்னா அப்படி கெழுக்கள் ijkவோட கெழுக்களை மட்டும் நம்ம பெருக்கினா போதுங்க. ஐயோட கெழு 2, இங்கே ஐயோட கெழு 3 ப்ளஸ் ஜேவோட கெழு 3, இங்கே ஜேவோட கெழு 5 மைனஸ் கேவோட கெழு -1, இங்கே கேவோட கெழு 2 இன்ட்டு இது எந்த மாற்றமும் இல்லை, -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். சரியா? 2 3 6 3 5 15 -2 இன்ட்டு இது எந்த மாற்றமும் இல்லை, -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். சரியா? இப்போ பாருங்கள், 6ஐயும் 5ஐயும் கூட்டினோன்னா 21, 21 2 கழிச்சுன்னா 19. அப்போ 19 இன்ட்டு -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். 19 உள்ளே பெருக்கிடுங்க. -19i கேப் மைனஸ் 38j கேப் ப்ளஸ் 19 3 57k கேப். இப்போ பாருங்கள், இது தனியாக கண்டுபிடிச்சோம், இது தனியாக கண்டுபிடிச்சோம். இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். கழித்து வரதான் வலது பக்கம் பாருங்கள். இதை தனியாக கண்டுபிடிச்சோம், இது தனியாக கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் கழித்து எழுதணும். கழித்து எழுதுவோமா? பாருங்கள், therefore a வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர், ரெண்டையும் இது பண்ணி எழுத போகிறோம். இந்த முதல் இது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -33i கேப் மைனஸ் 55j கேப் மைனஸ் 22k கேப்னு இது பண்ணியிருக்கோம். இந்த மைனஸ் அப்படியே போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுவோம். இதோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இங்கே இருக்கா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர், இதோட மதிப்பு இங்கே இருக்குது. என்ன? -19i கேப் மைனஸ் 38j கேப் ப்ளஸ் 57k கேப். சரியா? ஈக்குவல் டு -33i கேப் மைனஸ் 55j கேப் மைனஸ் 22k கேப், எந்த மாற்றம் இல்லை. இந்த முழு பிராக்கெட் மைனஸ் இருக்குது, மைனஸ் உள்ளே பெருக்குங்க. ப்ளஸ் 19i கேப் மைனஸை மைனஸ் பெருங்க ப்ளஸ் 38j கேப் ப்ளஸ்ஸை மைனஸ் பெருங்க மைனஸ் 57k கேப். இப்போ இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு -33i ப்ளஸ் 19j. அப்போ நமக்கு என்ன வரும்? -19i. அப்போது -14iன்னு வருமா? i கேப். அதுக்கு பாருங்க, ஜே பாருங்கள், -55 ப்ளஸ் 38. அப்போ வேறு குறி கழிப்போம். அப்போது 55லேருந்து 38 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 17 வருமா? 17 வரும் இல்லையா? அப்போ -17j கேப்.
அதுக்கடுத்து பாருங்கள் -22 கே கேப் -57 கே கேப் கூட்டம்னா -79 கே கேப். இதுதான் 4வது ஆன்சர். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த 3வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் சமமாக இருக்குது. அப்போது 3 மற்றும் 4லிருந்து அந்த கணக்கில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2வது கணக்கில் அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்டு சி வெக்டர் என்பது சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.